ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது வெள்ளை கொண்டைக் கடலையை பற்றி பார்ப்போம். கருப்பு கொண்டைக் கடலையை விட வெள்ளை கொண்டைக் கடலை அளவில் சற்று பெரிது, சற்று நெகிழ்வானதும் கூட. இது முதலில் மத்திய கிழக்கு நாடுகளில் பயிரிடப்பட்டதாக கருதப்படுகிறது. இது கருப்பு கொண்டைக் கடலையின் வழித்தோன்றல்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிரிட்ட பிறகு பயிரிடும் முறைகளில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக மேல் தோலின் நிறம் வெளுத்தது மட்டுமல்லாமல் கடலையின் அளவும் பெரிதாக மாறிவிட்டது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், தெற்கு ஐரோப்பா, வட அமெரிக்கா பகுதிகளில் இது பயிரிடப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஃபிலாஃபெல், ஹம்மூஸ் எனப்படும் ரொட்டிக்கான தொடுகறி போன்ற கொண்டைக்கடலை உணவு வகைகள் பிரபலம். வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டலாகவும் குருமாவிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. சோளா பட்டூரா என்ற மெகா சைஸ் பூரியுடன் தொடுகறியாக வருவது வெள்ளை கொண்டைக்கடலை மசாலாதான். சில நேரம் குழம்பிலும் சேர்க்கப்படுவது உண்டு. புரதம் நிறைந்த இந்த பருப்பை சில மணி நேரம் ஊற வைத்து பயன்படுத்த வேண்டும். கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்தை கொண்டிருப்பதால் செரிமான கோளாறுகளை சீர் செய்ய உதவியாக இருக்கிறது. எலும்பு, தசை, குருத்தெலும்பு, தோல், இரத்தம் போன்றவற்றை வளர்த்தெடுக்கும் புரதத்தை இது அதிகம் தருகிறது. நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்க அடிப்படை தேவையாக இருக்கும் மாங்கனீஸ் இதில் அதிகமாக இருக்கிறது. 1 கப் கொண்டைக்கடலையை உட்கொண்டால் அன்றாட தேவையில் 84.5% மாங்கனீஸ் கிடைக்கும். இரும்புச்சத்தை கொண்டிருப்பதால் பெண்களுக்கு மிகவும் நல்லது. சஃபோஃபோனின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டை அதிக அளவு கொண்டிருப்பதால் மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது. ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், ஃபைட்டோ ஆஸ்ட்ரோஜன்ஸ் எனப்படும் தாவர ஹார்மோன்களை கொண்டிருப்பதால் பெண்களின் ஹார்மோன் அளவை சீராக பராமரிக்க உதவுகிறது. குறைந்த சர்க்கரை அளவை கொண்டதால் மெதுவாக செரிமானம் ஆகும். எடை குறைக்க உதவும். கரையக்கூடிய நார்ச்சத்து இருப்பதால் உடலின் இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்த உதவுகிறது. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.